ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோன்னா பிரண்டை துவையல். அதுக்காக நான் பிரண்டை பறிச்சுட்டு வந்துட்டேன். பிஞ்சாக இருந்தால் இன்னும் நல்லது. கையெல்லாம் வந்து இதை அரிக்குங்க, பார்த்து தான் இது எடுத்துக்கணும். பிஞ்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது அப்படியே கிள்ளலாம். இதை பாருங்கள், இந்த நார் இருக்கு இல்லையா சைடில், இந்த நாரை மட்டும் எடுத்துடணுங்க. அது இப்படி உடைச்சாலே வந்துடும். இதெல்லாம் இப்படி எடுத்துக்கணும். இந்த இலையை வந்து பிஞ்சு இலை, இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை, இதெல்லாம் அப்படியே போடலாம். இது வேண்டாம். இதை வந்து இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் எடுத்துக்கலாம். இப்போ இது எதுக்கு பிரண்டையை வந்து நான் இப்போ செய்கிறேன்னா, மூட்டு வலி இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் பிரண்டை சாப்பிட்டா மூட்டு வலி போகும்னு. ஆனால் கரெக்டான ஏஜில் எடுக்க மாட்டோம். கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்களா இருக்கப்போ அவங்கள வந்து இதை வந்து அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான ரிலீஃப் இருக்குமா, அதுக்கான ரிசல்ட் இருக்குமானா கண்டிப்பாக பாதி கூட இல்லைங்க. இப்போ எனக்கு வந்து 42 வயசு ஆகுது. இப்போ நான் வந்து எனக்கு தெரியும் பிரண்டை சாப்பிட்டா மூட்டு வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என் பக்கத்துலேயே பிரண்டெல்லாம் இருக்க தான் செய்யுது, எங்கள் வீட்லேயே நான் போட்டிருக்கேன். ஆனால் கூட எத்தனை வாட்டி செய்கிறேன்னா செய்யலை, ஹாஸ்பிட்டலில் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பிரண்டெல்லாம் இருக்குது, இதில் இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுன்னு தெரிஞ்சு நான் வந்து இப்போ தொடர்ச்சியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ரிசல்ட் என்னென்னா பாதி கூட இல்லை. ஏன்னா ஏஜ் தான். இதுவே நான் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்க ஆரம்பிச்சிருந்தேன்னா எனக்கு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகிற அவசியமே இல்லாமல் காலத்துக்குமே நான் ஹாஸ்பிட்டல் பக்கமே போகாமல் என் முட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். கையில் மருந்து வச்சுக்கிட்டே நான் தேடி இருக்கேன். இதை வந்து இந்த தப்பை நீங்களும் செய்யாதீங்க. வீட்டில் வந்து இதை நீங்கள் வந்து சாப்பிட்டு பழகிக்கங்க. இது வந்து ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான், கிடைக்கலனாலும் சொல்லி வச்சு வாங்கிக்கங்க. இதை வந்து எப்படியும் மாதத்தில் ஒரு 6 வாட்டி 7 வாட்டியாவது சேர்த்துருங்க. ரொம்பவே நல்லதுங்க. இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. வெளியில் வச்சாலே 1 வாரம் வரைக்கும் கெடாது. இப்போ தான் இது ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்க, இப்போ தான் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு க்ளீனிங்காக நான் சொல்கிறேன். ஏற்கனவே தெரிஞ்சவங்களை பற்றி பிரச்சனை இல்லை. நான் வந்து பிஞ்சு தான் போட்டேன். பிஞ்சு தாங்க இதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப முத்தல் தேவையில்லை. ஒரு வேளை அப்படி தான் கிடச்சிது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதை தாங்க செய்யணும். எண்ணெயை கையில் அப்ளை பண்ணணும். இல்லைன்னா அரிக்க ஆரம்பிச்சிடும், நம்மளால் அதை தாங்கவே முடியாதுங்க. அது ரொம்ப நேரம் இருக்கும். அப்புறம் கையில் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிரண்டையோட இந்த சைடு இந்த நாரை இப்படி எடுக்கணுங்க. எடுத்துகிட்டு இப்படி கிள்னிங்கனாலே பிஞ்சுனாலும் இப்படி வருது. இல்லைன்னா நீங்கள் கத்தியோ வேறு ஏதாவது அருவாமனை இது போல் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது போல் எடுத்துக்கலாங்க. இந்த இலையை வந்து நான் போட தான் போகிறேன், அதனால் அப்படியே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ வந்து 3 இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி உடைச்சாலே வரும். இங்கே பாருங்கள், நார் வருது. இந்த சைடும் அதே போல் வருங்க. இதை கையாலே கிள்ளிக்கலாம். இது வந்து ரொம்ப அரிக்கும், அதுக்காக தான் எண்ணெய் அப்ளை பண்ணுறது. இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது போல் நல்லா அரிஞ்சு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. பிஞ்சு இலையாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம அதையும் போட்டு செய்யலாங்க. தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரண்டையில் நீங்கள் வந்து கொஞ்சம் முத்தல் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறதெல்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ வேஸ்ட்டுன்னு சொல்லி போட்டிருப்பீங்க. பிஞ்சு மட்டும் தானே எடுக்கிறோம். அதை வந்து நீங்கள் ஒரு தொட்டிலையோ உங்கள் வீட்டிலேயோ கொஞ்சோண்டு இடம் போதுங்க, அதில் ஊனி வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான பிரண்டையை அதுவே கொடுத்துரும். அது சட்டு சட்டு சட்டுன்னு வளர்ந்துருங்க. அது வந்து நீங்கள் வீட்லேயே வச்சு வளர்க்கலாம். இன்னொன்று, எப்படி செஞ்சாலும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா இப்படி செஞ்சு கொடுங்க. இதை வந்து ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு கூட நம்ம கொடுக்கலாம். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாமையே அவங்க சாப்பாட்டில் நம்ம சேர்த்து விடலாங்க. உங்கள்கிட்ட நான் ஒன்று தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து இப்போ வந்து ஹெல்த் ரிலேட்டடாகவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பிள்ளைங்களுக்காகவும் பெரியவங்களுக்காகவும். நீங்கள் வந்து நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்க. நீங்கள் எனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டுட்டு போங்க. ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை வந்து கொஞ்சம் அதிகமாக விடலாம், ஒரு 5 ஸ்பூன் அளவு. எண்ணெய் சூடானதும் 10 வரமிளகாய், அது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ இது கூட வெள்ளை உளுந்து இருந்தாலும் சரி, கருப்பு உளுந்து இருந்தாலும் சரி, 2 ஸ்பூன், கொஞ்சம் தாராளமாகவே சேருங்க. 2 ஸ்பூன்றது 2.5 ஸ்பூன் கூட சேர்க்கலாங்க. நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்க போகிறேன். இது போல் சத்தான பொருள் கூட இந்த உளுந்தெல்லாம் வந்து சேர்த்து செய்கிறப்போ இன்னுமே அடிஷ்னல் தான் அங்கே பெனிஃபிட்டு. நீங்கள் வந்து கடலைப்பருப்பு தான் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் உளுந்து வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து இப்போ நல்லா செவந்துடுச்சு. இப்போ வந்து பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கலாம். இது வந்து 2 பூண்டுங்க, 2 முழு பூண்டு. பூண்டு நல்லா செவந்ததும் 2 பெரிய வெங்காயத்தை பொடி பண்ணி சேர்க்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேருங்க.
இப்போ வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்க்கலாங்க. ஒரு பெரிய தக்காளி சேருங்க. பொடியாக நறுக்கி சேர்த்து இதையும் வதக்கிடலாம். தக்காளி இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம பிரண்டையை சேர்த்துடலாம். இப்போ வந்து நீங்கள் வெளியில் தான் வைக்க போகிறேன், ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன்னா நீங்கள் தக்காளிக்கு பதில் புளி சேர்த்துக்கோங்க. இல்லை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா தக்காளி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கணுங்க, இல்லைன்னா இது அரிக்கும். இதை நல்லா தான் வறுத்தாகணும். இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சம் போல் தேங்காய், இதை வந்து தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்க வேணாங்க. அப்படியே வந்து அந்த சூட்லேயே போதும். இதை அப்படியே ஒரு கலர் கிளறிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதுலேயே பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பையும் போட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி அரைச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வயசானவங்க வீட்டில் இருக்காங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இதை வந்து நம்ம சாப்பாட்டில் கலந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவங்களுக்கும் நல்ல ரிலீஃப் இருக்கும். அதை நீங்களே பார்க்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம், பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. பை ஃப்ரெண்ட்ஸ்.